2023 ஆண்டு வந்திருக்கக்கூடிய 21வது MCQ வினா. ரைட். சோ இந்த கேள்வி யூனிட் 12 இரசாயன சமநிலையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இரசாயன சமநிலையோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ரைட். இந்த கேள்வியின் டீப்பான விளக்கம் என்ன என்று சொல்லி நாம பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. சோ கேள்வியை கவனிங்க. பின்வரும் மீள் தாக்கத்தை கருதுக. FeFe2 solid 2H plus aqueous Fe2 plus aqueous 2HF aqueous. அதாவது இந்த தாக்கம் தரப்பட்டிருக்கு. FeFe2 solid 2H plus aqueous double arrow Fe2 plus aqueous சக 2HF aqueous என்று சொல்லி ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்கு. இது ஒரு விளையில் தாக்கம். சோ இந்த தாக்கம் எப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. அதே போல கீழே ஒரு லைன்ல சொல்றாங்க மேற்குறித்த தாக்கத்தின் சமநிலை மாறிலி K. சமநிலை மாறிலி K என்று சொல்றாங்க. சமநிலை மாறிலி சொன்னா KC. ரைட். இந்த இடத்துல சமநிலை மாறிலி K என்று சொல்லப்படுது. சரி, ஓகே. இச்சமநிலை பின்வரும் பொறிமுறைகளின் ஊடாக அடையப்படுகின்றது. இந்த தாக்கம் 2 படிமுறைகளுக்கூடாக நடைபெறுகிறது. முதலாவது படிமுறை என்று சொன்னா FeFe2 solid double arrow Fe2 plus aqueous சக 2F minus aqueous. இது முதலாவது படிமுறை. இரண்டாவது படிமுறை F minus aqueous சக H plus aqueous சேர்ந்து HF aqueous fluid. ரைட். சோ இந்த 2 படிமுறைகளுக்கூடாகத்தான் இந்த விளையில் தாக்கம் நடந்திருக்குது. இந்த 2 படிமுறைகளுக்கூடாக இந்த ஒட்டுமொத்தமான விளையில் தாக்கம் இந்த தாக்கம் நடந்திருக்குது. சரி, ஓகே. இப்ப நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா இது படி 1, இது படி 2. இந்த 2 படிகள்ல இருந்தும் நாம விளையில் தாக்கத்தை உருவாக்கும். இந்த 2 படிகள்ல இருந்தும் நாங்க விளையில் தாக்கத்தை உருவாக்கும். சோ கவனிங்க எப்படி உருவாக்குறது. இந்த இடத்துல கவனிங்க FeFe2 solid 2H plus aqueous Fe2 plus aqueous 2HF aqueous. சோ கவனிங்க இந்த இடத்துல 2H plus வருதா? கவனிங்க இந்த இடத்துல H plus தானே இருக்குது. ரைட். இந்த இடத்துல 2HF வருதா? இந்த இடத்துல HF தானே வருது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இத 2ஆல பெருக்க வேண்டியிருக்க இல்லையா? இத நாங்க என்ன செய்ய வேண்டும்? 2ஆல பெருக்க வேண்டும். இத நாங்க என்ன செய்வோம்? 2ஆல் பெருக்குவோம். இந்த தாக்கத்தை 2ஆல் பெருக்குவோம். சோ கவனிங்க FeFe2 solid சரியா? 2H plus aqueous. சோ வருது 2H plus aqueous Fe2 plus aqueous ரைட். வருது 2HF aqueous 2HF aqueous. ரைட், ஓகே. அப்ப கவனிங்க இந்த 2F minus இவரத 2ஆல பெருக்கினதானே இந்த 2F minusம் இந்த 2F minusம் இல்லாம போகுது, கட் பண்ணப்படுது. அப்ப என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா முதலாவது சமன்பாட்டை நாங்க கூட்டுறோம். எதோட என்று சொன்னா இரண்டாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கி. முதலாவது சமன்பாட்டை கூட்டுவோம், இரண்டாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி. ரைட். முதலாவது சமன்பாட்டை கூட்டுவோம், இரண்டாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கி. அப்படி கூட்டக்கூடிய நேரத்துல இந்த விளையில் தாக்கம் வரும். அந்த சந்தர்ப்பத்துல இந்த 2F மைனஸும் இந்த 2F மைனஸும் இல்லாம போயிடும். ரைட். சோ ஒட்டுமொத்தமான தாக்கம் இதுவாக இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் கவனிங்க. இதுல இப்படி ஒரு சமன்பாடுகளை கூட்டக்கூடிய நேரத்துல சமநிலை மாறிலிக்கு என்ன நடக்கும் என்கிறபடியே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சோ முதலாவது தாக்கத்தின் சமநிலை மாறிலி K1 அவன் தந்திருக்கிறான். 2 தர 10⁻6 மூல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் என்று சொல்லி தந்திருக்கிறான். இரண்டாவது படிமுறையின் சமநிலை மாறிலி K2 தந்திருக்கிறான். 1 தர 10 கனம் 3 - 1 டெசிமீட்டர் கியூப் என்று சொல்லி தந்திருக்கிறான். சோ இப்ப நாம என்ன செய்வோம் என்று சொன்னா இந்த விளையில் தாக்கத்தின் சமநிலை மாறிலியை காணலாம். விளையில் தாக்கத்தின் சமநிலை மாறிலிக்கான சமன்பாடு என்ன? ரைட். K சமன் K1 into K2 இந்த வர்க்கம். ஏன் அப்படி எழுதுறோம்? எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இரண்டாவது சமன்பாடு 2ஆல வர்க்கிக்கப்படுது. 2ஆல் பெருக்கப்படுது. 2ஆல் பெருக்கப்பட்டால் சமநிலை மாறிலி வர்க்கிக்கப்படுது. இந்த சமன்பாடு 2ஆல் பெருக்கப்படுது. இது 2ஆல் பெருக்கப்பட்டால் சமநிலை மாறிலி வர்க்கிக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக 2 சமன்பாடுகள் கூட்டப்படக்கூடிய நேரத்துல
சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். இரண்டு சமன்பாடுகள் கூட்டப்படக்கூடிய நேரத்துல சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். K1 தர K2 வர்க்கம். இப்படி என்ன செய்யலாம் காணலாம். ரைட், ஓகே. இப்ப நாம K இந்த பெருமானத்தை துணிய முடியும். K சமன் அலகில்லாம நான் சுருக்கிறேன். 2 தர 10⁻6 அலகோட தரல, அதனால தேவையில்லை. நானும் பெருக்கலுக்கு அலகோட சுருக்கல். இது எஸ்ஏக்கலியாக இருந்தால் நம்ம அலகோட பெருக்கல் செய்யும். 1 தர 10 கணம், 1 தர 10 கணத்தின் வர்க்கம், 1 தர 10 கணத்தின் வர்க்கம். ரைட். சோ இதை நாங்க சுருக்கி எடுத்தால் என்ன வரும்? 10 கணத்தின் வர்க்கம் என்ன வரும்? 16. 16 10⁻6 ஒன்று இல்லாம ஆகிடும் தானே. அப்ப மிச்சம் என்ன வரும்? 2. அப்போ K சமன் 2 என்று சொல்லி நாம என்ன செய்யலும் ஆன்சர் பண்ண முடியும். K சமன் 2 என்று சொல்லி ஆன்சர் பண்ணி. சரி, ஓகே. அப்போ இந்த K சமன் 2 என்று சொன்னா K இந்த பெருமானம் 1 விட பெரியது. K இந்த பெருமானம் என்ன? 1 விட பெரியது. K இந்த பெருமானம் 1 விட பெரியது. ஏன்னா அந்த கேள்வி முழுக்க K பெரிது உண்டு, K சிறிது உண்டு, அந்த மாதிரி தானே போய்கொண்டிருக்கு. சோ அதனால K பெரிது உண்டு அப்படிங்கிற ஆன்சர் நான் எடுக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு பின்னால நாம் ஒரு சில விடயங்களை விளங்கி இருக்க வேண்டும். ரைட். அது என்ன விளக்கம் என்று சொல்லி பார்ப்போம். இதுக்கு பின்னால் நாம இன்னும் ஒரு சில விளக்கங்கள் வழங்க வேண்டி இருக்குது. அது என்ன விளக்கம் என்று சொல்லி பார்ப்போம். என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏசாக பி டபுளரோ சி சக டி இப்படி ஒரு தாக்கம் இது வச்சுக்கொள்வோமே. ரைட். இப்படி ஒரு தாக்கம். ரைட். சமநிலை மாறிலி கேசி, சமநிலை மாறிலி கேசி. இப்போ இந்த கேசிக்கான கோவையை நாம் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? கேசி சமன் சி இந்த சரிவு இன்டு சி இந்த சரிவு தர டி இந்த சரிவின் கீழே ஏ இந்த சரிவு தர பி இந்த சரிவு, ஏ இந்த சரிவு தர பி இந்த சரிவு. கேசிக்கான கோவை. ரைட். இந்த கேசி பெருமானம் உதாரணத்துக்கு ஒரு 1000 என்று வச்சுக்கொள்வோம். இந்த கேசி பெருமானம் என்ன? 1000. அதாவது 1 தர 10 கணம் என்று வச்சுக்கொள்வோம். கேசி பெருமானம் என்ன? 1 தர 10 கணம் என்று வச்சுக்கொள்வோம். அப்ப கேசி பெருமானம் 1 தர 10 கணம் 1000. இதுல பெருமானம் என்ன? 1000. நான் விளங்குறதுக்காக 1000 கீழ் 1 எழுதுது. 1000 கீழ் 1, 1000 கீழ் 1 பெருமானம் என்ன? 1000 தான். சமன் சி இந்த சரிவு டி இந்த சரிவின் கீழே ஏ இந்த சரிவு தர பி இந்த சரிவு, ஏ இந்த சரிவு தர பி இந்த சரிவு. இப்ப நாம இதுல இருந்து ஒரு விளக்கம் எடுக்கிறோம். இதுல இருந்து நாங்க முக்கியமான ஒரு விளக்கத்தை எடுக்கணும். என்ன விளக்கம் என்று சொன்னா, கவனிங்க, சி இந்த சரிவு தர டி இந்த சரிவு பெருமானம் 1000. அந்த விகித அடிப்படையில ஒப்பிட்டு நான் பாக்குறேன். உண்மையான பெருமானம் இல்ல. சி இந்த சரிவையும் டி இந்த சரிவையும் பெருக்கினா 1000 வரும் அர்த்தம் இல்ல. கம்பேர் பண்றேன். அந்த மடங்குகளை கம்பேர் பண்றதுக்காக நான் சொல்றேன். கவனிங்க, இதுல எந்த பெருமானங்கள் பெரியதாக இருக்க வாய்ப்பு இருக்கு? இதுல எந்த பெருமானங்கள் பெரியதாக இருக்க வாய்ப்பு இருக்கு? சி இந்த சரிவும் டி இந்த சரிவும் பெரிய பெருமானங்களாக இருக்கு. ஏ இந்த சரிவும் பி இந்த சரிவும் சிறிய பெருமானங்களாக இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பெருமானம் வந்து ஏன் சி இந்த சரிவு தர டி இந்த சரிவு 1000 மடங்கு போல, ஏ இந்த சரிவு பி இந்த சரிவு 1 மடங்கு போல. ஒரு ஒன்று தான் என்று நான் சொல்லல, ஒன்று தான் என்று நான் சொல்ல முடியாது. ஒன்று போல, 1 மடங்கு போல என்று சொல்றேன். சி இந்த சரிவு டி இந்த சரிவு பெருமானம் 1000 மடங்கு போலவும், ஏ இந்த சரிவு பி இந்த சரிவு பெருமானம் 1 மடங்கு போலவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னா,
C சரிவு D சரிவு உயர்வாக காணப்படுது. A சரிவு B சரிவு குறைவாக காணப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. C சரிவும் சரிவு D சரிவு உயர்வாக காணப்படுகிறது. A சரிவு B சரிவு குறைவாக காணப்படுகிறது. சரி, இப்ப நாம இந்த இடத்துல இன்னொரு முடிவுக்கு வரலாம். அது என்ன முடிவு என்று சொன்னா, இந்த தாக்கம் கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்துள்ளது. இந்த தாக்கம் கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்துள்ளது. இத்தாக்கம் கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்துள்ளது. இத்தாக்கம் கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்துள்ளது. ஏன் அப்படி சொல்றோம்? சொன்னா, இந்த தாக்கம் கூடுதலாக முன்னோக்கி நகரக்கூடிய நேரத்துல கூடுதலான அளவு C வரும், கூடுதலான அளவு D வரும். ஏயும் பியும் கூடுதலான அளவு அழிஞ்சிருக்கு. தாக்கம் முன்னோக்கி நகரக்கூடிய நேரத்துல A B அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. ஏன்னா அழிஞ்சிட்டு நிறைய அழிஞ்சிருக்கு. ஏயும் பியும் நிறைய அழிஞ்சிருக்கு. அப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய ஏயும் பியும் குறைவாக இருக்கு. மிச்சமாக இருக்கக்கூடிய சமநிலையில் இருக்கக்கூடிய A B அளவு குறைவாக இருக்கு. CMD நிறைய உருவாகி இருக்குது. சமநிலையில் இருக்கக்கூடிய CMDயும் உயர்வாக காணப்படும். அதனால சொல்றோம், இந்த தாக்கம் கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்திருக்குது. கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்ததுனாலதான் CMDயும் கூடுதலாக உருவாகி இருக்கு. D சரிவும் சமநிலை உயர்வாக இருக்கு. சமநிலை சரிவு உயர்வாக இருக்கு. ஏயும் பியும் நல்லா அழிஞ்சிட்டு நிறைய அழிஞ்சிருக்கு. அதனால இப்ப சமநிலையில் இருக்கக்கூடிய ஏயும் பியும் குறைவான அளவுல இருக்கு. ரைட். இப்ப கூடுதலான அளவு முன்னோக்கி நகர்ந்துள்ளதுன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம் சொன்ன, இந்த இடத்துல நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். கேசியின் பெருமானம் இருக்குத்தானே, ஒன்றிலும் பார்க்க பெரியதாக இருந்தால், இது 1000 ஒன்றிலும் பார்க்க எத்தனையோ மடங்கு பெருசு. கேசியின் பெருமானம் ஒன்றிலும் பார்க்க பெரியதாக இருந்தால் எப்படி முடிவெடுப்போம் தெரியுமா? கூடுதலான அளவு விளைவுகளையும் குறைவான அளவு தாக்கிகளையும் கொண்டிருக்கும். அந்த சமநிலை கலவையானது கூடுதலான அளவு விளைவுகளையும் குறைந்த அளவு தாக்கிகளையும் கொண்டிருக்கு. கூடுதலான அளவு விளைவுகளையும் குறைந்த அளவு தாக்கிகளையும் கொண்டிருக்கு. அப்ப படத்துல முடிவு எனின் கூடுதலான அளவு சமநிலை கலவையானது கூடுதலான அளவு விளைவுகளையும் குறைந்த அளவு தாக்கிகளையும் கொண்டிருக்கு. குறைந்த அளவு தாக்கிகளையும் கொண்டிருக்கும் என்கிற முடிவுக்கு நாங்க வருவோம். தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இப்போ அடுத்த இன்னொரு விடயம். இப்ப இன்னொரு தாக்கம் X Y டபுள் Z P வச்சுக்கொள்ளுவோமே. ரைட். இப்போ இதுல சமநிலை மாறிலி கேசி பெருமானம் தரப்படுது. உதாரணத்துக்கு 1 தர 10⁻³ வச்சுக்கொள்ளும். அதாவது 1 1000. இப்ப சமநிலை மாறிலி கேசி கணக்கோவை எழுதினால் Z சரிவு P சரிவின் கீழே X சரிவு
വൈന്റെ சரிவு. ഇപ്പൊ കേസിന്റെ പെരുമാനം ഒന്നെങ്കിൽ 1000 സമൻ സെറ്റിന്റെ சரிவு പിന്റെ சரிவின் கீழே எக்ஸிന്റെ சரிவு தர வையின் சரிவு. ரைட். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஜெட்டின் சரிவு தர பியின் சரிவு, அதாவது விளைவுகள்ல சரிவுகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா 1 மடங்கு போலவும் எக்ஸின் சரிவு வையின் சரிவு பெருக்கம் 1000 மடங்கு போலவும் இருக்குது. இதோட அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? இங்க சமநிலையில கூடுதலான அளவு எக்ஸும் வையும் காணப்படுது. சமநிலையில கூடுதலான அளவு எக்ஸும் வையும் காணப்படுது. குறைந்த அளவுல ஜெட்டும் பியும் காணப்படுது. மிக குறைந்த அளவுல ஜெட்டும் பியும் காணப்படுது. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தாக்கம் முன்னோக்கி மிக குறைவாகத்தான் நகர்ந்து இருக்குது. அதாவது இந்த தாக்கிகள் தாக்கம் புரிகின்ற தன்மை குறைய, எக்ஸும் பையும் தாக்கம் புரிந்து செட்டும் பையம் உருவாக்குகின்ற அந்த தாக்கம் குறைவானது, தாக்கம் குறைவாக நடக்கிறது. இந்த தாக்கத்தை நாம சொல்லலாம் முன்னோக்கி நகர்வது மிக குறைவாக உள்ளது. இந்த தாக்கம் முன்னோக்கி நகர்வது என்ன? மிக குறைவானது. இந்த தாக்கத்தை நாங்க சொல்லலாம் இடப்புறமானது, பின்னோக்கி நகரக்கூடியது என்று சொல்லலாம். கூடுதலான அளவு பின்னோக்கி நகரக்கூடியது என்று சொல்லலாம். இந்த இடத்துல நாங்க சொல்லலாம் இத்தாக்கம் கூடுதலான அளவு, இத்தாக்கம் கூடுதலான அளவு, கூடுதலான அளவு பின்னோக்கி நகரக்கூடியது, பின்னோக்கி நகரக்கூடியது. ரைட். ஏன், என்ன காரணம்? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸின் சரிவுக்கமா ஒயின் சரிவுகள் பெரிதாக இருக்குது, ஜெட்டின் சரிவுக்கமா பியின் சரிவுகள் குறைவாக இருக்குது. தாக்கியல்ல சரிவு கூடுதலாகவும் விளைவில்ல சரிவுகள் குறைவாக இருக்குதுன்னு சொன்னா இந்த தாக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னா பின்னோக்கி தான் நகர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பின்னோக்கி தான் கூடுதலாக நகரக்கூடியது. முன்னோக்கி நகர்வது மிக குறைவானது. ஏன்னா குறைந்த அளவு தாக்கியல் உண்டாயிருக்கு. ரைட். அப்போ நாம இப்படி நாங்க முடிவெடுப்போம். ரைட். சோ ஃபைனலா நாங்க எடுக்கக்கூடிய முடிவு என்று சொன்னால், ஃபைனலாக நாங்க எடுக்கக்கூடிய முடிவு என்று சொன்னால் இதை போல எடுப்போம். கேசி பெரிதொன்று என்று சொன்ன என்ன? சமையலுக்கழிவா கூடுதல் அளவு விளைவுகளையும் குறைந்த அளவு தாக்கிலையும் கொண்டிருக்குங்கிற மாதிரி இப்போ கேயின் பெருமானம் ஒன்றை விட சிறியதாக இருந்தால், கேயின் பெருமானம் ஒன்றை விட சிறியது எனின் கூடுதலான அளவு தாக்கிகளையும் சமநிலை கலவையானது கூடுதலான அளவு தாக்கிகளையும் குறைந்த அளவு விளைவுகளையும் கொண்டிருக்கு. குறைந்த அளவு விளைவுகளையும் கொண்டிருக்கு. ரைட். சோ இந்த விடயம் தான் இந்த கேள்வி. இப்ப நாம கேள்வியை செய்வோமா? ரைட். இப்ப கேள்விக்கிட்ட போவோம். ரைட். இப்ப இதான் கேள்வி. கேள்வி பெருமானம் நமக்கு ஒன்றோட பேசு. இப்போ இந்த ஒட்டுமொத்த சமநிலை தொடர்பாக பின்வரும் எக்கூற்று சரியானது என்கிறதா கேள்வி. கேட்டு பெரிது ஒன்று ஆகையால் சமநிலைத்தானம் விளைபொருள்களை நோக்கி நகர்ந்துள்ளது. சமநிலைத்தானம் விளைபொருள்களை நோக்கி நகர்ந்துள்ளது. கவனிங்க, இந்த இடத்துல நாம ஒட்டுமொத்த தாக்கத்தை கருத போறோமே, ஒட்டுமொத்த தாக்கத்தை கருத போறோம். இந்த கேவண்ட பெருமானத்தை வைத்துக்கொண்டு
அதே போல K1 பெருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு K1 என்கிற பெருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த தாக்கத்தின் சமநிலை தானத்தை நாம எதிர்கூற இயலாது. இந்த K1 பெருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க இந்த சமநிலை தாக்கத்தின் சமநிலை தானத்தை எங்களால சொல்ல இயலாது. இது முன்னோக்கி நகர்ந்துள்ளது, இது பின்னோக்கி கூடுதலாக நகரக்கூடியது என்கிறத சொல்ல இயலாது. இந்த பெருமானத்தை மட்டும் வைத்துக்கொண்டு K1 என்கிற பெருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த விளையில் தாக்கத்தினது சமநிலை தானத்தை என்றா இந்த தாக்கம் எந்த கூடுதலாக முன்னோக்கி நகரக்கூடியதா கூடுதலான அளவு பின்னோக்கி நகரக்கூடியதா என்கிறத எங்களுக்கு சொல்ல இயலாது. இதே போலதான் இந்த K2 என்கிற பெருமானத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த விளையில் தாக்கத்தினது சமநிலை தானத்தை எங்களால் எதிர்ப்பு கூற முடியாது. இது கூடுதலான அளவு முன்னோக்கி நகரக்கூடியதா அல்லது கூடுதலான அளவு பின்னோக்கி நகரக்கூடியதா முன்னோக்கி நகரக்கூடியதா என்கிறத எதிர்ப்பு கூற இயலாது. எதை வச்சு சொல்லலாம் என்று சொன்னா இந்த விளையில் தாக்கத்தினது சமநிலை மாறிலி K இந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு இது சமநிலை தானத்தை எங்களுக்கு எதிர்ப்பு கூற இயலும். இந்த K இந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு இந்த விளையில் தாக்கத்தினது சமநிலை தானத்தை எங்களுக்கு எதிர்ப்பு கூற இயலும். இது கூடுதலான அளவு முன்னோக்கி நகரக்கூடியதா கூடுதலான அளவு பின்னோக்கி நகரக்கூடியதா என்கிறத எங்களால் எதிர்வு கூற முடியும். சமநிலை தானத்தை எதிர்வு கூற முடியும். ரைட். சோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்ப கவனிங்க, K2 பெரிது கொண்டு ஆகையால் சமநிலைத்தான விளைபொருட்களை நோக்கி நகர K2 வச்சு சொல்லலாமா? சொல்லலாம். K1 சிறிது கொண்டு ஆகையால் வச்சு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ எங்கட ஆன்சர் முதலாவது ஆன்சர் பிழை. முதலாவது ஆன்சர் என்னவாக இருக்குது? பிழை. இரண்டாவது ஆன்சரும் பிழை. ஏன்னா K1 K2 மட்டும் வச்சுக்கொண்டு சமநிலைத்தானத்தை எங்களுக்கு எதிர்ப்பு கூற இயலாது. மூணாவது கேள்வி, K பெரிது ஒன்று ஆகையால் சமநிலைத்தானம் விளைவர்களை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்த தாக்கம் முன்னோக்கி கூடுதலாக முன்னோக்கி நகர்ந்துள்ளது, விளைபொருள்களை நோக்கி நகர்ந்துள்ளது, அதாவது முன்னோக்கி நகர்ந்துள்ளது என்கிறது சொல்றாங்க. சரி, இந்த கூற்று என்ன? சரியானது. ரைட். நாலாவது, K சிறிது கொண்டு அது பிள்ளைதான். ஐந்தாவது, தரப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் சமநிலைத்தானத்தை துணிய முடியாதுங்கிற கூற்று பிள்ளை. சமநிலைத்தானம் என்று சொல்லுது இந்த சமநிலை மாறிலியை வச்சுக்கொண்டு நாங்க இந்த சமநிலை மாறிலி K வச்சுக்கொண்டு சமநிலைத்தானத்தை எதிர்கூற முடியும். கூடுதலாக விளைபொருள்களை நோக்கி நகர்ந்துள்ளதா, அதாவது முன்னோக்கி நகர்ந்துள்ளதா, அல்லது கூடுதலான அளவு பின்னோக்கி நகர்ந்துள்ளதா, தாக்கிகளை நோக்கி நகர்ந்துள்ளதா என்கிறத எங்களால எதிர்கூற இயலும். அதுதான் சமநிலைத்தானம் என்று சொல்லப்படுதுங்க. ரைட். துணிய முடியாது என்று சொல்றாங்க, அந்த கூற்று பிள்ளை. அப்போ நாங்க ஃபைனலாக எடுக்கக்கூடிய ஆன்சர் எத்தனையாவது? மூன்றாவது ஆன்சர். நாங்க ஃபைனலாக எடுக்கக்கூடிய ஆன்சர் எத்தனை? மூன்றாவது ஆன்சர். ரைட். சோ தெளிவாக வலிங்க என்ன செய்யுங்க சொன்னா நோட் பண்ணி கொள்வோம். சோ தெளிவாக வலிங்க நோட் பண்ணி கொள்வோம். ரைட்.